மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது? ஏதோ ஒரு விதத்தில் கையில் பணம், தனம், பொருள் இருக்குது. கடந்த காலங்களில் இருந்த செலவினங்கள் இந்த வாரம் இல்லை. அதே சமயத்தில் இந்த வாரம் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. டூர் அல்லது ட்ராவல் போகிறதுக்கு எதிர்பாராத மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படுது. அதற்காக செலவு பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ஏதாவது முயற்சி பண்ணால் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. அதனால் ருட்டீனாக நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை மட்டும் பண்ணுங்கள். புதுசாக அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்கிறது வேண்டாம். இன்னொரு பக்கம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு, அவருமே செவ்வாய் உடைய நட்சத்திரத்தில் இந்த வாரம் 7ஆம் தேதி செவ்வாய், நான் முதலே சொன்ன மாதிரி சிம்மராசிக்கு போகிறேன். அப்படி இருந்தாலே பெரிய லெவலில் நாம் எடுக்கக்கூடிய காரியங்கள் நமக்கு நன்மையாக இருக்குமான்னா இந்த வாரம் பெரிய லெவலில் இல்லை. அதனால் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உறவுகளால் மகிழ்ச்சி, உறவுகளால் சந்தோஷம் அத்தனையும் இருக்குது. இந்த வாரம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நன்மை, அவர்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் உண்டு. பிரிஞ்சு போன உறவுகள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு, நெருங்கிய உறவுகளால் நன்மை, இது அத்தனையும் இந்த வாரத்தில் இருக்குது. இனி இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். மேசராசியில் பிறந்த உங்களுக்கு சர்வீஸ் இருக்க ஒழிய சர்வீஸில் நீங்கள் எதிர்பார்த்த அத்தனை விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. ஒரு பக்கம் உங்களுடைய ராசி 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். சனி பார்த்தாலே ஏதாவது ஒரு ஜாப், ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதியான புதன் 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறதுனால வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணாலும் அதற்கான அங்கீகாரம் இல்லை. வேலையில் பெரிய லெவலில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் இல்லை. ஏதாவது இந்த வாரம் ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க எக்ஸாமினேஷனில், அதுவும் இந்த வாரம் இல்லை. ஆக ஆறுதலுக்கான விஷயங்கள் பெரிய லெவலில் இல்லை. சரி, இந்த வாரம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது? நார்மலாக இருக்குது. அதனால் இந்த வாரத்தில் நீங்கள் எங்கெல்லாம் சனி பகவான் இருக்கார் அவர் வழிபாடு பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் இந்த வாரத்தில் ஆஞ்சநேயருடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.